வணக்கம். இந்த பதிவில் நம்ம சனிப்பெயர்ச்சி பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா 12 ராசிக்கு உண்டான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குரு வீடான மீனத்தில் போய் சனிப்பெயர்ச்சி உண்டாயிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் இப்போ இருக்கார். இவர் இன்னும் 1.5 மாதத்தில் நவுந்துருவார். இருந்தாலும் அவரையும் கணக்கிட்டுருக்கணும். ஏன்னா இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரி விஷயத்தில் இறங்கியிருக்குங்கிறத பார்க்கணும். அதுவும் குரு வீட்டில் சுக்கிரனும் கூட சேர்ந்துருக்கு. பணம் முடக்கங்கள், பணம் பரிவர்த்தனைகள் இதெல்லாம் பொதுவாகவே ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஒரு காட்டும். அங்கேருந்து 3ஆம் வீடான காலபுருஷத்துக்கு தத்துவத்துக்கு உண்டான 2ஆம் வீட்டை பார்க்குது, 6ஆம் வீட்டை பார்க்குது, 9ஆம் வீடான காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் வீடானதையும் சனி பார்க்குறாரு. இதனால் என்னங்க நல்ல விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எதில் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறது தான் சனி உணர்த்த போகிறார். அதனால் நீங்கள் இந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக செயல்பட வேண்டும். யாருன்னா எல்லாருமே, பண வரவும் சரி, நோய் நொடிகளும் சரி, மற்றும் நம்ம பாக்கியாதிபதிகளையும் கொஞ்சம் கவனங்கள் தேவை. பாக்கியாதிபதிகள்னால் நம்ம முன்னோர்களை பற்றின பேசிக்கணும். நம்ம சுற்று உறவினர்களை பற்றி பேசுகிறத நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும். வாங்க இப்போ மேஷராசிக்கு பார்க்கலாம். மேஷராசிங்கிறது மேஷ ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி பயிற்சி ஆகிருக்கார். அதாவது மீனத்தில் பயிற்சி ஆகிருக்காரு. அங்கேருந்து சனீஸ்வரர் பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு 2ஆம் வீட்டிலையும், மேஷராசிக்கு உண்டான 6ஆம் வீட்டையும், மேஷராசிக்கு உண்டான 9ஆம் வீட்டையும் பார்வை பார்க்குறாரு. இப்போ என்ன நடக்கும்னா, மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருட காலங்களுக்கு அவர்கள் முதலீடு செய்வதை மிக மிக கவனமாக இருக்க வேணும். முதலீடு செய்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். முதலீடு செய்கிற விஷயங்கள், அதாவது ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, ஒரு கல்யாண செலவு இருக்குதுன்னா உடனே பேங்க்கில் இருக்க அத்தனை பணத்தையும் எடுத்துகிட்டு போய் போட்டுறக்கூடாது. ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன்னா அத்தனை பணத்தையும் கொண்டு போய் போட்டுறக்கூடாது. யாரோ ஒருத்தர் சொன்னான்னா லாட்ரியில் இவ்வளோ கொடுக்கணும் போய் போட்டுறக்கூடாது. அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். மேஷராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரங்காலம் இது. நீங்கள் லக்ஷ்மி கடாச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வெள்ளிக்கிழமையானால் நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி லக்ஷ்மி வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப அவசியம். இந்த 2.5 வருட காலமும் இல்லைன்னா நம்மளுக்கு சம்பாத்தியம்லாம் அப்படியே போயிடும். அதனால் கவனமாக இருக்கணும். 2வது, உடல் நிலையில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். ஒன்றும் பண்ணாது, எனக்கு சுகர் இருக்குது ஆனால் சுகர் மாத்திரை எடுத்துக்கல, எனக்கு பிபி இருக்குது அதனால் நான் பிபி மாத்திரை எடுத்துக்கிறது இல்லை, நான் எதுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கக்கூடாது. இப்போ உங்கள் உடம்பை பார்த்துக்க வேண்டிய நேரத்தை சுட்டி காட்டுறாரு சனீஸ்வரர். ஒரு சுபகிரக பார்வைகளும் கிடையாது. அதனால் உடல் விஷயத்துலேயும் சரி, வரவு விஷயத்துலேயும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது, நம்மளுடைய பாக்கியாதிபதியான முன்னோர்கள் சாபத்திலேருந்து விடுபடணும். அதுக்கு ஒரு நல்ல வழி காட்டியிருக்காரு. தயவுசெய்து ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு மேஷத்துக்கு. அதனால் நீங்கள் அவசியமாக போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 2.5 வருட காலங்களுக்கு நோய் நொடி உடம்பை பார்த்துக்கணும். அதிக கடன் வர வைக்கக்கூடாது. கையில் காசு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் நிறைய செலவு பண்ணிடுறது. நல்ல பிளானிங் எடுத்துக்கணும். பெரியோர்களோட ஆலோசனை தேவை. உங்ககிட்ட இப்போ ஒரு 5 கோடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வாங்கிட்டு போக தாய் வழியிலேருந்து வருவாங்க, தந்தை வழியிலேருந்து வருவாங்க, சகோதரர் வழியிலேருந்து வருவாங்க, யாரோ ஒரு அந்நிய நாட்டிலேருந்து ஒருத்தன் வருவான். பெரிய பதவியில் இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் ஹெல்ப் கேட்க போய் அவனே உங்களுக்கு உபத்திரவமாக மாறுவான். இதெல்லாம் நடக்கும். மேஷராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். பணம் இருக்குதுன்னே சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளாரையும் நீங்கள் சொல்லிக்காதீங்க. பேசாமல் அமைதியாக இருங்க. தங்கத்தில் போட்டுருங்க, இல்லைன்னா பணத்தை எங்கேயாவது லாக் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு எடுக்காதீங்க. பேசாமல் அமைதியாக விட்டுருங்க. பணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய நேரம். கவனமாக இருங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு. இதுதான் சனீஸ்வரர் சொல்ல விரும்புகிற விஷயம். உடல் நலத்தை, பணத்தை கவனமாக வச்சுக்கோங்க. ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, மறந்துடாதீர்கள். நன்றி, வணக்கம்.